श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्वेताश्वतर उपनिषद नालावदि अध्यायत्तिल 14வது मन्त्रम्। सूक्ष्मातिसूक्ष्मं कलिलस्य मध्ये विश्वस्य स्रष्टारमनेकरूपम् विश्वस्यैकं परिवेष्टितारम् ज्ञात्वा शिवं शान्तिमत्यन्तमेति எல்லா தேவதர்களுக்கும் நமஸ்காரம். எல்லா முன்னோர்களுக்கும் நமஸ்காரம். எல்லா ಋಷಿகளுக்கும் நமஸ்காரம். எல்லா விருட்சங்களுக்கும் நமஸ்காரம். எல்லா ஜீவராசிகளுக்கும் நமஸ்காரம். இப்படி பிரதிதினம் 5 நமஸ்காரம் யாரு சொல்லுவானோ அவனுக்கு விஸ்வரூப தர்சனம் ஈஸ்வர தர்சனம் என்ன అనేది புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சொன்னதுனால மட்டும் புரியல, புரிஞ்சுக்கிட்டு சொல்றா. என்ன இந்த 5 நமஸ்காரங்களுக்குள்ளேயே எல்லாமே அடங்கி இருக்கு. ஏகம் சத்யம் விப்ராக பகுதா வதந்தி. சத்தியம் ஒன்றுதான், ஆனால் மகாத்மர்கள் அதை பலவிதமாக விவரிப்பாங்க, பலவிதமாக சொல்லுவாங்க. ஆனால் ஏகம்தான். அந்த ஏகமான பரமாத்மா பிரம்மம் ஆத்மா சத்தியம் அதில் விவகாரம் செய்யும்போதும் உணர்ந்து அது ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படி வாழ்ந்துக்கணும். விவகாரம் செய்யல எனக்கு நானாக தான் என் மனசுக்குள்ளே நானே சிந்திக்கும்போது பாவிக்கும்போது அந்த அறிவிலோ கூட ஞானத்தில் அந்த ஒரு பரமாத்மா ஒரு சத்தியம் எனக்குள்ளேயும் நான் தரிசிக்கணும். வெளியில சத்ரூபமாக பாவிச்சு தரிசிச்சுக்கணும். எனக்கு உள்ள சித்ரூபமாக நினச்சிக்கணும். சத்ரூபமான எல்லாம் இருக்கின்றது. அந்த இருக்கிறதே பகவான் தான். இருக்கின்றது என்று சொல்கிறோமா, இருக்கின்றதுன்னு தெரிகிறது. எப்படியாவ இருக்கின்றனது எதாவா இருக்கின்றனது வேற விஷயம். இருக்கின்றனது அதேபோல் தெரிகின்றது, எனக்கு தெரியறது. சித்தன்னா என்னமோ வேற கஷ்டப்பட்டு கூடாது, எனக்கு தெரியறது. அது இருக்கின்றன்னு எனக்கு தெரியறது. இருக்கின்றதையும் தெரியறது, சிலது இல்லையனையும் தெரிகிறது எனக்கு. அதனால இருக்கே அனி சொல்கிறதுக்கும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு கூட இங்கே நான் ஒருத்தன் எப்பவுமே இருந்திருக்கணும்.
நான் இல்லைன்னா, நான் சொல்லலைன்னா அது இருக்கா இல்லையானது எனக்கு தெரியாதுன்னு இல்லை, அது இல்லைன்னே நான் கணக்கு பண்ணலாம். நான் அப்படி சொன்னால் நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, சார் உங்களுக்கு தெரியல, நீங்கள் பார்க்கல, அதெல்லாம் இருக்கின்றது அங்கே. ஆனால் யாருக்காக இருக்கின்றது? தெரிஞ்சுக்கிறது நான் இல்லைன்னா அது இருக்கின்றது வேறு யாருக்கோ தெரியறதுன்னு என்ன பிரயோஜனம்? எனக்கு தெரியறதா? அப்போது தெரிஞ்சுக்கிற நான் முக்கியம். நான் இருந்தாதான் உலகம், நான் இருந்தாதான் கடவுள் இருக்காருன்னு சொல்ல முடியும். அப்போ இந்த நான் అనేది கரெக்டாக என்னன்னு தெரியலன்னா மிச்சம் ஏதேதோ தெரிஞ்சுக்கிட்டானோ தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணானோ பிரயோஜனம் இல்லை. இந்த கருத்துக்கள் எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பார்க்கும்போதும் இந்த உபனிஷத்தில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம இந்த 14வது மந்திரத்துடைய அர்த்தம் பார்த்திருக்கோம். ஒரு மந்திரம் கடந்த வாரம் படித்த 2-3 மந்திரங்கள் இன்றைக்கி படிக்க போகிறதுல அந்த கடைசி வரி ரொம்ப முக்கியம். அதில் சொல்கிற சில வாட்டி ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த 14வது மந்திரத்தில் பார்த்தோம்னா ஞாத்வா அనే பதம் இங்கே வருது. இப்போது இது முன்னாடி கூட வந்திருக்கும் வேறு எங்காவது. இப்போது தொடர்ந்து 4 வாட்டி வரப்போகிறது, 4 வாட்டி. அதனால் ஞாத்வான்னா தெரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லும்போது புரிஞ்சுக்கிட்டு, ஆக்சுவலாக ஞாத்வான்னா ஹேவிங் கம் டு நோ. இது ரொம்ப முக்கியம். வேதாந்த அத்தியனம் ஆத்ம விசாரத்தில் தெரிஞ்சுக்கிறது தான், அவ்வளவுதான். அதுக்கு தான் நாம் உணருது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. அதனால் இங்கே தொடர்ந்து இப்போது அடுத்த ஒரு ஸ்லோகம் இந்த 4 வாட்டி, இன்னும் சொல்லணும்னா 5 வாட்டி கூட வருதே. சொல்கிறேன் எங்கே வருதுன்னு ஞாபகப்படுத்து வச்சுக்கோங்க. ஞாத்வா, இப்படி இந்த விதமாக தெரிஞ்சுக்கிட்டு, அவ்வளோதான். தெரிஞ்சுக்கிட்டான், ஒன்றும் பண்ணல. எந்த விதமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? 14வது ஸ்லோகத்தின்னு ரீகேப் பண்ணிகிட்ருக்கிறோம். யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்? யாரோ எல்லா தேவதர்களுக்கு அதிபதியாக இருக்கானோ. இந்த அதிபதி அనే பதம் கூட 2 வாட்டி வந்துச்சு, மறுபடியும் வரும். அதேபோல் பரிவேஷ்டிதாரம் கூட பக்கத்தில் அந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் இப்படி வரும். 16ல் வரும் இன்னொரு வாட்டி. அப்போது இந்த சூக்ஷ்மாதி சூக்ஷ்மமாக இருக்கிற, எதுக்கு சூக்ஷ்மம்னு சொல்கிறது சாஸ்திரம்? நானாவே அந்த சைத்தன்யமாக இருந்து கூட, நானாவே அந்த உணர்வாக இருந்து கூட அது உணராமே எதுக்கு தான் நான் கஷ்டப்படுறேன், ஏன் துக்கப்படுறேன், ஏன் சிரமப்படுறேன்? கடவுள் பேர் சொல்லி கடவுள் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும், அவருக்கு வழிபடணும், செய்ய அதெல்லாம். ஆனால் ஏன் பயப்படுறே, சிரமப்படுறே, கஷ்டப்படுறே, துக்கப்படுறே? காரணம் என்னன்னா திருஷ்டி பகிரங்கமாக இருக்கு, பாஹ்யமாக இருக்கு. அந்த பகிர் திருஷ்டினால், அப்புறம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற பழக்கத்தினால நீ சப்ஜெக்டான உள்ளக்குள்ளே நீயாவே இருக்கிற அந்த உணர்வான சைத்தன்யத்தை நீ கவனிக்க கோட்டு விட்டுட்டுற நீ. அதனால இது சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் అని சொல்லணும். யாரை பற்றி பேசுகிறோம்? பொதுவாக மந்திரங்களை பார்த்தா ஈஸ்வரனை பற்றி பேசுகிறது போல், சமஷ்டி பரமாத்மனை பற்றி பேசுகிறது போல் இருக்கு இங்கே. ஆனால் சைமல்டேனியஸ்லி நம்ம
அதுதான் நான் இப்போ கொஞ்சம் சொன்ன இன்ட்ரடக்ஷனில் ஒரு வரியில், வெளியில் சமஷ்டி ஈஸ்வர விஸ்வரூப தர்சனமும் இருக்கணும், உள்ள வந்து ஆத்ம தர்சனமும் இருக்கணும். ஸ்வாத்மரூபதः ஆத்ம தர்சனம். அதனால சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம். பட் எனக்கு சுற்றி நிறைய புத்திலோ கோளாறு இருக்கு. அப்பப்போ அட்லீஸ்ட் மனசில் சொல்லவே வேண்டாம், உடம்புல சொல்லவே வேண்டாம் சார். சுற்றி உலகம் வெளியில் அப்பா ஏகப்பட்ட கோளாறுன்னா ப்ராப்ளம்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அமக்களம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு பேர் இங்கே கலிலஸ்யன்னாரு. in the midst of the chaos. ஆனால் இந்த சத்தியம் ஒன்றும் தொடாமல் அசையாமல் ஆடாமல் மாறாமல் இருக்கின்றனது. கவனிக்கணும். இது வந்து உனக்குள்ள மட்டும் கவனிச்சு நீ லிமிட்டடாக இருக்கக்கூடாது. முதல்ல கவனிக்கணும். இதை ஒன்று நீ ஒழுங்காக கவனித்து உணர்ந்தாயன்னா, அதனால தான் knowing yourself is knowing the God. knowing the God in real sense is knowing yourself. ஒன்று நீ நல்ல விதமாக உணர்ந்தாயன்னா, அறிந்தாயன்னா, கடவுளை அறிந்தது போலுதா. கடவுளின் சரியான விதத்தில் அறிந்தாயன்னா ஒன்று நீ அறிந்தது போலுதா. இதில் யாரும் எதுவுமே மாற்றம் சொல்லி அது வேறு இது வேறுன்னு பேச முடியாது. அதனால தான் இங்கே விஸ்வம் மொத்தத்துக்கு பாருங்க, விஸ்வச ஸ்ரஷ்டாரம் அப்படின்னு அர்த்தம். நான் இப்போ தானே சொன்னேன், நான் இருந்த உலகம் மொத்தம் இருக்கேன். நான் தூக்கத்திலேருந்து அப்படி எழுந்திரிச்சா மனசு, என்னுடைய மனசு உலகம் மொத்தம் இருக்கேன். இது வந்து இப்போது வெஷ்டிலோ இல்லை சமஷ்டி பண்ணிக்குங்கோ. இந்த லிமிட்டட் இதில் வந்து கொஞ்சம் வெளியில் வரணும். அதனால் அந்த உடம்புல இந்த உடம்பு அந்த உடம்பு எல்லா உடம்புலையும் எல்லா மனசுலேயும் ஸ்ரஷ்டாரம் திரஷ்டாரம் இருந்து பார்க்குற சைதன்யம் ஒன்று தான். கொஞ்சம் சிரமம். இது அப்ளை பண்ணி உணர்றதுக்கு புரிஞ்சுக்கிறது சிரமம். வேறு வழியில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். உடம்பு வெயிட் ஏறிட்டே இருக்குன்னு என்ன ஒர்க் அவுட்? அஜ்ஞானம் ஏறிக்கிட்டே ஒர்க் அவுட். அஜ்ஞானம் போயிடும். எதுக்கு இப்படி சொன்ன கருத்து என்ன தெரியுமா? ஏக ரூபம்னு சொல்லியிருக்காரு. அதனால் பேதங்களை பார்த்துட்டு இருந்தால் கூட, வேற்றுமை பார்த்துட்டு இருந்தால் கூட ஒன்று தான் பலது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, பஞ்சபூதங்கள்னு நீங்கள் என்னது ரெட்யூஸ் பண்ணிகிட்டே வந்தால், சைஃபர் பண்ணிகிட்டே வந்தால், ஓகே, பஞ்சபூதங்கள் எல்லாம் பஞ்சபூதம் சரி. முதல்ல 5 எண்ணம். 5 எல்லாம் எங்கே? ஆகாசத்தில் போய் 4 போய் ஆகாசத்தில். ஆகாசம் வந்து மாயா பிரகிருதிக்குள்ள. மாயா பிரகிருதி எங்கே? பரமாத்மா த கான்ஷியஸ்னஸ்க்குள்ளே போய் அடங்கி போகிறது. ஏகம்தான். ஸோ அப்படி ஸ்தூலத்தினே டீசைஃபர் பண்ணணும். டீசைஃபர், நாட் சைஃபர், டீசைஃபர். அப்புறம் அதுக்கப்புறம் ஏகம். மனசேகம், வச்சசேகம், கர்மணி ஏகம், மகாத்மனः. ஆனால் அமகாத்மனः வச்சஸ் அநேகம், மனஸ் அநேகம், கர்ம அநேகம். இந்த அநேகத்திலிருந்து வரணும். அநேகதா மே ஏகதா பாரத் கா விசேஷதா அப்படின்னு நாங்கள் நம்ம நாளுக்கு முன்னாடி கத்துவோம். அப்படி
బాహ్యமாக பார்த்தாலும் வேஷ பாஷைகள் அநேகம், ஆன்மீகமாக பார்த்தாலும். ஸோ அநேகதாமே ஏகதா. ஞான விஷயத்திலும் ஏகதா, வேஷ விஷயத்திலும் ஏகதா, பாஷை விஷயத்திலும். பாஷை வேறு இருந்தால் கூட அநேகதாமே என்ன பலதாக இருந்த போலும் ஏகதா. எதனால? ஞானத்தினால. ஸோ ஞானம் எல்லாத்தினையும் ஒன்று சமம் பண்ணி ஏகம் பண்ணும். இந்த சமத்துவம் வந்தாச்சுன்னா நீ யோக ஸ்டேட் அடைஞ்சாச்சுன்னு அர்த்தம். சமத்துவம் யோக உச்சதே. சரி, விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம். ஏகம் சொன்னார், மறுபடியும் ஏகம் வார்த்தை வருது. அதனால விஸ்வம் மொத்தத்துக்கே ஒரே சுவாமி தான், ஒரே ஆத்மா தான். அதே தான் எல்லாவும் இருக்கின்றது. பரிவேஷ்டிதாரம் ஞாத்வா. இந்த சிவத்தினை, இந்த சாந்தி மங்கள ஸ்வரூபான்னு தெரிஞ்சுக்கிட்டா நீ சாந்த ஸ்வரூபுடுவாய், சாந்தமாக இருப்பே. எல்லா அசாந்திக்கு நடுவில், எல்லா அசாந்திக்கு நடுவில், அதுதான் முக்கியம். அத்தியந்த சாந்தி. அதனால இங்கே நார்மல் சாந்தி இல்லை. நம்ம பேரு சாந்தி வச்சுக்கிறோம், நம்ம ஹோட்டலுக்கு சாந்தி பேர் வைக்கிறோம், எல்லாத்துக்கும் எல்லாம் எதுக்கு சாந்தி வைன் ஷாப் அது வச்சா கூட பரவாயில்ல. இது பாலாஜி வைன் ஷாப்பு இதெல்லாம் வைப்பானே, வைப்பான் எல்லா கடவுள். என்ன கடவுள் தான் அந்த கடையை நல்லா நடத்தணும். அவனை பொறுத்த வரைக்கும் அது நல்லதா இல்லையா? எனக்கு இந்த பிஸ்னஸ் தான் செய்ய முடிஞ்சது, எனக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இதனால் மக்களுக்கு பிரயோஜனமாக இதை இது பாப்பமாக புண்ணியம் கூட நான் பார்க்கல. அதனால் அது கடவுள், இந்த கடைன்னு அந்த கடவுள் கரெக்டாக நடத்தணும். சரி, அடுத்த 15வது ஸ்லோகம். சயேவ காலே புவனஸ்ய கோப்தா விஸ்வாதிபः சர்வபூதேஷு கூடः யஸ்மின் யுக்தா பிரம்மர்ஷயோ தேவாஸ்ச யுக்தா பிரம்மர்ஷயோ தமேவம் ஞாத்வா மிருத்யுபாஷாம் சினத்தி. அழகான விவரணம். சில பதங்கள் சொன்ன கருத்து விஷயத்தினே சொல்கிறது போல் இருக்கும். இந்த மந்திரத்துடைய அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் கூட இப்போ விஸ்வாதிபகான வார்த்தை மறுபடியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் பிரபவச்ச, சாரி நான் அங்கே பார்த்தேன் கிளிப்பு மார்த்தலை, விஸ்வாதிபகா வந்துச்சு. அதுக்கப்புறம் சர்வபூதேஷு. ஓகே, அங்கே மேலே பரிவேஷ்டிதாரம்னு சொன்னாலும் இங்கே சர்வபூதேஷு கூடான்னு சொன்னாலும் ஜென்ரல் மீனிங் சொல்லி முடிச்சுட்றேன். அப்புறம் ஐ வில் கோ லிட்டில் அனாலிசிஸ். எல்லா ஸ்லோகங்களும் கனெக்டிவாக இருக்கேன். சரியா? தேவைப்படும் போதும் அந்த சமயம் வரும்போதும், ஏன்னா சமயம் காலம் అనేది இருக்கு. ஏன்னா சிருஷ்டி பண்ணார், அப்புறம் அடிஞ்சு போச்சு, அடிச்சிட்டார் எல்லாத்தையுமே. சயேவன்னு அந்த பரமாத்மா தான், அந்த ஆத்ம தத்துவமே தான். காலே அந்த டைம் வரும்போதும் பூனங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுறாரு. மேலே சிருஷ்டி பண்ணாருன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க. இது முன்னாடி உத்பவஷ பிரபவஷ லயஷ சொல்லியிருக்கேன். அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி லய மூணுமே சொல்லி இப்போது தனியாக சொல்லும்போது கிரியேட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் காப்பாற்றுறாரு. கோப்தான்னா காப்பாற்றுறாரு. அதனால தானே நான் அவதாரம் எடுத்துகிட்டு வரேன்.
அப்பப்பன்னு சொல்லி பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதெல்லாமே யதா யதா ஹி தர்மஸ்ய யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர்பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியாம். தேவைப்படும் போது காலே அப்பப்போ நான் சிருஷ்டி பண்ணிக்கிறேன், உருவாக்கிக்கிறேன். ஸோ அனந்த சக்தி தானாக வந்துடும், எப்படியோ வந்துடும். மகாத்ம ரூபத்தில் வரும், அவதார ரூபத்தில் வரும், ஒரு ஞான ரூபத்தில் வரும், எப்படியாவது வரும். ஸோ இந்த விஸ்வாதிபக எல்லா ஜீவராசிகளுக்குள்ள கூடமாக பாருங்க. அங்கே சொன்னதே கருத்து இங்கே வருது. இங்கன்னா வார்த்தை வேறு இருக்கு. சர்வபூதேஷு கூட சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் வந்தோம் இல்லையா, கூடமன்னா ரகசியம், ஆழமாக மறைஞ்சு ஹைடாக இருக்குது, கன்சீல்டாக இருக்கேன்னு இது கூடம். சில பாட்டு ஏதாவது பதத்துக்கு ஸ்லோகத்துக்கு கூட அர்த்தம் இது ரொம்ப கூடமாக இருக்குது, அர்த்தம் ஆழமாக இருக்கேன்னு அர்த்தம். தெரியல, மேலோட்டமாக தெரியல. கூட யஸ்மின் யுக்தா யார் பிரம்மர்ஷிகள் ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், தேவதைகள் கூட எல்லாருமே யாருக்குள்ளேருந்து இவங்க எல்லோரும் வந்தாங்க, இல்லை யாருன்னு தியானித்து யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் அந்த பரம்பொருள் கூட ஒன்றாயிட்டாங்க, முக்தி அடைஞ்சாங்க. ரெண்டு விதமாக சொல்லலாம். யாருக்குள்ள எக்ஸாம்பிளுக்கு பிரம்மர்ஷன் தேவதானே, மேலே சர்வபூதேஷன் சொன்னால் எல்லோரும் ஜாயின் பண்ண மாதிரி தானே அதில். பட் அகெயின் எம்ஃபசிஸ், ஈவன் ரிஷிகளும் தேவதைகள் கூட யாரில் நிவசிச்சிட்ருக்கிறாங்களோ, யாருனால உருவாயிருக்காங்களோ அவங்கள எல்லாருமே அந்த தேவம்னு, அந்த தேவத்தனை, அந்த பரம்பொருள்னை, அந்த பரமாத்மனை மறுபடியும் க்ஞாத்வா, அண்டர்லைன் பண்ணிக்கணும், மேலே கொந்திச்சு க்ஞாத்வா, உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சு என்னாகும் பலம் சொல்லப்படுறது. மிருத்யு பாஷாம் சினத்தி, இவன் ஜனன மரண சக்கரத்தில் விடுவிக்கப்படுவான், ஃப்ரீ ஆகிடுவான். இவனுக்கு மரண பயம் கிடையாது, பிறக்க போகிறதில்லை. இப்போவே அறிவு வந்துச்சுனால ஜனன மரணம் பிறப்பனது நடக்கவே இல்லை. ஆத்மான எனக்குன்னு இப்போவே ஞானத்தில் முடிவு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் அவனுக்கு அது வரப்போகிறது கூட கிடையாது. இங்கே அந்த காரணமாக இருக்கிற ஜனன மரணத்துக்கு காரணமாக இருக்கிற அஜ்ஞானம் போகிறது இந்த ஞானம் வந்தால். ஸோ மேலே சாந்தி அடைகிறேன்னு சொன்னாங்க. பலம் பாருங்கோ இந்த ஸ்லோகங்களுக்கு எல்லாத்துக்கும் மொத்தம் 4 விஷயம். இங்கே பிரம்மஸ்வரூபம் தெரிஞ்சுக்கணும், அந்த பிரம்மஸ்வரூப அடையிறதுக்கு சாதனங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த பிரம்மஸ்வரூபம் நானுன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஞானம் வந்ததுக்கப்புறம் அந்த ஞான பலம். இது 4 விஷயங்கள் தான் சொல்லப்படுறதே எங்கே மாற்றி சரியா. மிருத்யு பாஷாம் சினத்தி. சில ஸ்மால் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இந்த எல்லாம் சேர்த்து வச்சு. சமுத்திரம் எக்ஸாம்பிள் எத்தனை வாடி சொல்கிறோம், ஜலமெல்லாம் இருக்குது, அதில் பல அலைகள் இருக்கு. அலைகள் எல்லாமே இந்த சமுத்திர ஜலத்தினால நிரம்பியிருக்கு. ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள், ரொம்ப சிம்பிள். அலைகள் பார்க்குறோம், அலைகள் எல்லாமே அந்த சமுத்திர ஜலத்தினால தான் நிரம்பி ஃபுல்லாயிருக்கு. இல்லை பொதுவாக இன்னொன்று சொல்கிற எக்ஸாம்பிள் எல்லா ஆபரணங்களும் தங்கத்தினால நிரம்பியிருக்கு, தங்கத்தினால பர்வேடட் ஆகிருக்கு. இப்படி சொன்னால் இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆனால் நிறைய வாட்டி இந்த எக்ஸாம்பிள்ஸ் நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம்.
அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் கேட்கலாம், சுவாமி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா இங்கே பரிவேஷ்டிதாரம் எல்லா ஜீவராசிகள கூடமாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு நான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொல்லி, அதே போல் பரமாத்மா எல்லா ஜீவராசிகளுக்குள்ள பரவி நிரம்பியிருக்கார், அதுதானே சொல்ல வரோம். ஆனால் நீங்கள் கேட்பீங்க கொஞ்சம் திங்க் பண்ணால், சரியா? கிளாஸ் சொல்லும்போது நல்லா கேட்டு கண்ணு மூடாமல் தூங்காமல் இருந்து நல்லா திங்க் பண்ணி கேள்வி வரும். சரி, அங்கே ஜலம் தான் அலைகளாக காணப்படுறதுன்னா ஒரே ஐட்டம் தான், எல்லாம் அங்கே இருக்கு. அதேபோல் எல்லா ஆபரணங்களை காட்டிட்டு இது தங்கமே தான் இந்த ஆபரணம் இல்லைன்னா ஒரே ஐட்டம். ஆனால் நீங்கள் இவன் கேட்குறேன், கண்ணுக்கு தெரியாத பரமாத்மான்னு கேட்பான். நமக்கு அப்படி தானே, இப்போ தான் படித்து வந்தோம், கண்ணுக்கு தெரியலையா அப்பா, அது தெரியறதே பரமாத்மா தான், அது எப்படி தான் தெரியலன்னு சொல்கிறேன். சரி, அப்படி சொல்கிறான். அந்த பரமாத்மா எல்லாருக்குள்ளே இருக்காருன்னு சொன்னால் என்ன சார் எல்லாருக்குள்ளேன்னு சொன்னால், எல்லோரும் ஒரு மாதிரி இல்லையே. அங்கே அலைகள் எல்லாமே ஏதோ கொஞ்சம் சின்னது பெருசாக இருந்தால் கூட, ஒரு சின்ன பபுளாக இருந்தாலும் ட்ராப்லெட்டாக இருந்தால் கூட ஐ கேன் மேனேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இங்கே பார்த்த யானை, இந்த பக்கம் கொசு, அந்த பக்கம் பார்த்த ஸ்திரீ, இந்த பக்கம் பார்த்த புருஷன், இப்படி நாய், பூனை, பேய், இத்தனை வெரைட்டி இருக்குது எல்லாத்துக்குள்ளன்னு நீங்கள் இன்னும் கூட சொல்லுவீங்க. எல்லா மரங்களுக்குள்ள, எல்லா கல்லுக்குள்ள, மலைக்குள்ளன்னு சொல்லுவீங்க. அது விட்டுடுங்கோ, இங்கே எனக்கு டவுட் இருக்கு, எப்படி எல்லாருக்குள்ள அப்படின்னு சொல்லுவீங்க? எக்ஸாம்பிளோ ஒரு டிஃபெக்ட் பார்த்தீங்களா, இப்படி எல்லாம் கேட்பான். அதனால ஒரே மாதிரி இல்லை, அங்கே அலைகள் போல் இங்கே ஒரே மாதிரி இல்லை, வேறு வேறாக இருக்கு. அதனால இப்படின்னு கேட்டால் அவனும் நம்ம என்ன பதில் கொடுக்கணும்? தெளிவாக நமக்கு வேதாந்தம் படிச்சிருந்தா, நாம ரூபங்கள்னு பார்க்காதே, நாம ரூபங்கள்னு பார்க்காதே, சாரத்துன்னு பாரு, எசன்ஸ்ன்னு பாருன்றோம். சாரத்துன்னு எசன்ஸ்ன்னு பாரு. எப்படி பார்க்கணும்? எசன்ஸ்ன்னு இருக்கேன்னு பாரு, சத்துன்னு பாரு, இருக்கே. நாமரூபங்களை முக்கியத்துவம் கொடுக்காது. இது கஷ்டம்தான். இவ்வளோ நாள் புரியாத விஷயமே இதுதான் சார். எல்லாமே புரிஞ்சு, இந்த சத்து ஈஸினஸ்ன்றீங்க, அதுதான் புரியவே மாட்டேங்குது. எல்லாமே புரிஞ்சிச்சு, அந்த மாயான்னு சொல்கிறீங்களே அது மட்டும்தான் புரியல. புரிய வேண்டியது புரியல, அதுக்கப்புறம் என்ன எல்லாம் புரிஞ்சிச்சன்றேன். எப்படி சொல்கிற ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் எப்படி புரிஞ்சுக்கணும், என்ன செய்யணும்னு. இது கொஞ்சம் பெட்டர் எக்ஸாம்பிள் இருக்குது, ஆனால் இதிலும் ப்ராப்ளம் இருக்குது. எதுக்கு சார் இப்படி காலையில் ப்ராப்ளம்னு அது ப்ராப்ளம் பின்னாடி போகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு நேராக பேசி கிளாஸ் முடிக்க அப்படி பேசிட்டா இது வேதாந்தம் எப்படி ஆகும்? அப்படி பேசிட்டா உபனிஷத்து கிளாஸ் எப்படி ஆகும்? புரியாதது பேசி உங்களுக்கு தூக்கம் வர வச்சு இது எனிப்பிட்டு அப்புறம் நிம்மதியாக வீட்டுக்கு அனுப்பிடணும். நிம்மதியாக, அது மட்டும் ஞாபகம், நிம்மதியாக இருக்குது சார். என்ன பேசுகிறீங்களோ என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் கிளாஸ் நிம்மதியாக நல்லா இருக்கு, அது போதுமே. சத்தன் எது சொன்னானோ அதுக்கு இங்கிலீஷில் எக்ஸிஸ்டன்ஸ், இருப்புதல். அந்த இருப்புதல்னா கூட இங்கிலீஷில் இன்னும் எக்ஸிஸ்டன்ஸுக்கு பதில் சொன்னால் ப்ரெசன்ஸ். சரியா? அதே எக்ஸிஸ்டன்ஸ் சொன்னால் அது சத்தன்னு சொன்னால் ஈஸ்னஸ்ன்னு சொல்கிறோம்.
அந்த ஈஸினஸ்ன்னு மட்டும் பாரு, நாமரூபங்களை பார்க்காத. பிரயத்தனம் பண்ணு. அப்போ உனக்கு அந்த எக்ஸாம்பிளில் வந்த சந்தேகம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. சரியா? அதனால் அப்புறம் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது கொஞ்சம் பெட்டராக என்னமோன்னு தோணும். எங்களுக்கு என்ன அப்புறம் என்ன பண்ணுறது, உங்களுக்கு எப்படி இதாக புரிய வைக்கிறதுன்னு சொல்லி சில எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே இருப்போம். திரும்பி அந்த எக்ஸாம்பிள் கூட ஒரு லிமிட்டேஷன் இருக்கான்னு சொல்லணும். அது ஓரளவுக்கு தான். என்னன்னா எல்லாம் பொதுவாக சொல்கிறது தான். இப்போது நீங்கள் இங்கே வந்து சத்துன்னு பார்க்கலையே. நானும் ஜலந்தான் அலையால் ஆயிடுச்சுன்னா ஜலம் புரிஞ்சிக்க முடியாது எனக்கு ஈஸியாக. நானே போய் தொட்டி பார்ப்பேன், வாயில் போட்டுக்குவேன். ஆனால் உப்பாக இருக்கும் அங்கே வச்சுக்கோங்க. அங்கே விட்டேன் அது ஜலம்னு தெரியும். இல்லை எனக்கு எட்டு ஏதோ அது மிஷின் இருந்தால் போய் செக் பண்ணி இது H2Oன்னு சொல்லு, வாட்டர் எல்லாம் செய்வேன் உனக்கு. அப்போ ஆனால் அந்த நீங்கள் எக்ஸிஸ்டன்ஸ் சொன்னால் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஈஸினஸ் என்ன. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஆனால் அந்த எக்ஸாம்பிள் நான் நெகேட் பண்ண வேண்டி வரும். தெரிஞ்சது. கரண்ட்டுன்னு நீ எத்தனை வாட்டி பேசியிருக்கோம். கடைசியில் பிடிச்சிக்கோப்போ கரண்ட்டுன்னு கட்டிக்கோ. அண்ணா அப்போ நீ கேட்குறவனு இருக்க மாட்டே, கேள்வி இருக்காது, ஒன்று இருக்காது, எல்லாம் ஒன்றாயிடும். கரண்ட்டு வந்து நீ பார்க்குறியான்னு கேட்குற. கேட்ஜெட்ஸ் இல்லாமல் நீ கரண்ட்டுன்னு பார்க்கல. கேட்ஜெட்டுன்னு இதோ சுற்றுற ஃபேனு, லைட், இது எல்லாமே. அப்போது கேட்ஜெட்ஸ் மூலமாக கரண்ட் இருக்கேன்னு சஸ்பெக்ட் பண்ணுறிய இல்லையா, அனுமானம் பண்ணுறிய இல்லையா, இன்ஃபர் பண்ணுறிய இல்லையா. அதனால் அப்போது இந்த கேட்ஜெட்ஸு வேறே, அது நீ வேலை செய்ய வைக்கிற எலக்ட்ரிசிட்டி வேறேன்னு புரிஞ்சுக்கிட்ட. நீ பார்க்கலன்னா கூட த்ரூ கேட்ஜெட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக புரிஞ்சுக்கிட்டிங்களா? புரிஞ்சுக்கிட்டோம் சார். ஆனால் இந்த எக்ஸாம்பிள்னும் ஒரு ப்ராப்ளம், கேள்வி. இதெல்லாம் சிந்தனை வரணும், அனாலிசிஸ். என்னன்னா சார் இங்கே வந்து கரண்ட்டு சார், கரண்ட்டு சப்ளை இல்லை, கரண்ட் போயிடுச்சுன்னு சொன்னால் கூட கேட்ஜெட்ஸ் அப்படி தான் இருக்குது சார். அது சுற்றலைன்னு வச்சுக்கோங்க. சுற்றுறதுனால, லைட் எரியறதுனால நீ கரண்ட் இருக்கேன்னு உணரலாமல் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கரண்ட்டு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னால் பரமாத்மா எல்லாத்துக்குள்ளே இருக்காருன்னு சொல்லும்போதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது சார். இங்கே வந்து கரண்ட் இல்லைன்னா கூட கேட்ஜெட் எங்கேயுமே போகல சார், அது அங்கே இருக்கு. பாருங்கள் அவ்வளோ இன்டெலிஜென்ட் கேள்வி. கரெக்டு. கரண்ட்டு இல்லை, நானே கை வச்சு பார்த்தேன், எல்லாம் சுற்றுறேன். ஆனால் கேட்ஜெட்டுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்போ என்ன சொல்லணும் பதில் என்ன? அது இதுதான் கேட்ஜெட் అనేది இருக்குல்ல, இருக்கேனேது தான் சார். திரும்பி நீங்கள் அங்கே வரீங்க ஈஸினஸ்ஸுக்கிட்ட. கேட்ஜெட் இருக்கேனேது பரமாத்மா, ஈஸினஸ் சத். சம்பவத்தெல்லாம் ஆட்ட வேண்டியதான். இது அப்படி இருக்கட்டும், சரியா? புரிஞ்சது, புரியலன்னா பரவாயில்ல. இருக்கின்றனது అనేది இருக்கின்றனது, இல்லை అనేదిயும் இருக்கின்றனது. ஜாகிரதை கேட்கணும். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டேன், இப்போ திரும்பி அது கன்க்ளூட். இருக்கின்றனது, இருக்கின்றனது இருக்கின்றது, இல்லை అనేది கூட இருக்கின்றனது. is there, it is not there అని சொல்றமே. not there అనేది இருக்கின்றனது. இதெல்லாம் தர்க்க பாஷை. கொஞ்சம் கொடுப்பணும்னா தர்க்கம் பேசணும். எதுக்கு இது சொல்கிறேன், என்ன புரிஞ்சுக்கணும்?
இங்கே எதுவுமே இல்லை అనేది இருக்கிறதுனால தான் நீ சொல்கிற. ரொம்ப ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். இல்லை అనేది இருக்கிறதுனால தானே நீ சொல்கிற. அதனால இல்லை అనేది இல்லவே இல்லை. இல்லை అనేది இல்லவே இல்லை. இந்த ஆழமான இந்த கருத்துன்னு வந்து சர்வசாதாரண விவகாரத்தில் குடும்ப ஜீவிதத்தில் ஒரு வாட்டி சொன்னார் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. கொண்டு வந்து வச்சுட்டாங்க. யாராவது பக்கத்து வீட்டு மாமி வீட்டுக்கு வந்து ஒரு கப்பு உப்பு கொடுங்கோ, இந்த காலத்தில் யாரும் வரமாட்டாங்க. அந்த காலத்தில் தனித்தனி வீடு தெருவில் அடிக்கடிக்கு யாரோ ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. குழந்தை வரும், எங்கள் அம்மா வந்து ஒரு கப்பு துவரம்பருப்பு கொண்டு வர சொன்னாங்க அப்படி. அப்புறம் சர்க்கரை, இந்த தினந்தோறுது சின்ன சின்னது காப்பி பொடி. எனக்கு சின்ன வயசில் பார்த்து ஒரு நாளைக்கு 5-6 பேராவது வந்துட்டு இருப்பாங்க. எங்கள் அம்மா கொடுத்துட்டே இருப்பாங்க. முக்கியமாக இந்த கரெக்டாக அந்த டைமுக்கு உப்பு சர்க்கரை. சப்போஸு அவங்க வந்து கேட்டால் இந்த பாட்டி, இந்த வீட்டு பாட்டி என்ன சொல்லுவான் தெரியுமா? நெரும்பிச்சின்னு சொல்லுவான். நெரும்பி இருக்கேன்னு சொல்லுவான். அது தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இல்லை தெரியல. నాకు తెలుగులో నిండుకున్నది. నిండుకున్నది అంటే ఫుల్గా ఉంది అని అర్థం. అందమ్మ வந்து கேட்டு இந்த அம்மா நிண்டுக்குன்னது நெரும்பிச்சு అని சொன்னால் அந்த வந்த பாட்டி குழந்தை போகிறது. நெரும்பிருக்குன்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தமனே அந்த குழந்தையாவது அந்த அம்மாவது புரிஞ்சுக்கிட்டு போகிறதுன்னா இதுக்கு மேலே இன்னமும் சத்தியம் ஞானம் எங்கன்னு சொல்லணும். ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, இல்லை இல்லைன்னு சொல்லவே சொல்லாதே. இல்லை இல்லைன்னு சொன்னால் நீ இல்லாமல் ஆயிடுவே. சத்தன் இது எப்பவுமே இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸ் எப்பவும் இருக்குது. அதனால் சாதாரண கிரகஸ்த விவகார பாஷையில் கூட இப்படி சொல்லி நமக்கு ஞானத்தின்னு ஊட்டி கொடுத்தாங்க. வேறு எந்தாவது கல்ச்சரில் ஏதாவது நாட்டில் இருக்குமா இப்படி? எப்போது யோசிச்சு பார்த்தோமா? அது ஏதோ ஒரு நாளைக்கு அப்படி. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் யாராவது அந்த டைமில் நாங்கள் யாரும் கேட்கல, வேதாந்தம் படித்ததுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சிருக்காது, இப்போ தான் தெரிஞ்சிருக்குவீங்க நீங்கள். ஒருவேளை யாராவது பெரிய ஒரு வீட்டில் இருந்தால் கேட்டால், ஏன் அப்பா ஒன்றும் இல்லைன்னா காளி ஆயிடுச்சேன்னு சொன்னால், காளின்னு சொல்லவே கூடாது நெகட்டிவாக. ஏன்னா அப்படி சொல்கிறதுனால சத்தில்லை, அந்த சத்தியம் இல்லைன்னு மாதிரி ஆகிடும். அதனால் எந்த விதமாவது வாழ்க்கையிலோ இல்லை అనేది சொல்லாது. அது முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கோன்னு சொல்லி அதுக்கு ஒரு பாசிட்டிவ் வேர்டுன்னு கொடுத்தாங்க. சத்தியத்துக்கு தூரம் ஆகிடுவேன்னு பெரியவர் அறிவு இருக்கிறவர் சொல்லுவார். வாட் ஏ கிரேட் கல்ச்சர். சரி, போதும். நல்ல கருத்தோடு முடிவு செஞ்சிட்டோம். குட் சார், சம் இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்னைக்கு கொடுத்துட்டீங்க. 15வது ஸ்லோகம் கூட சொல்லிட்டேன். இப்போது சரியான சமயத்தில் இந்த லோகங்கள் எல்லாத்தையும் ரட்சிக்கிறவர், விஸ்வம் மொத்தத்துக்கு அதிபதியாக இருக்கிறவர், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் அடங்கி மறைஞ்சி ஹைடு ஆகியிருக்கிற அவருக்குள்ளே தான் தேவர்கள் எல்லாரும் லயிச்சிருக்காங்க, நிந்திருக்காங்க. இந்த விதமாக அந்த பரமாத்மானை யார் தெரிஞ்சுக்கிறானோ, தெரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே சம்சாரியான இந்த ஜீவன் வந்து மிருத்யுவிலிருந்து விடுவிக்கப்படுவான். 16வது மந்திரம். கிருதாத் பரம் மண்டித வாதி சூக்ஷ்மம் மண்டமிவ. கிருதாத் பரம் மண்டமிவாபி மிவாதி கிருதாத் பரம் மண்டமிவாதி சூக்ஷ்மம் மண்டமிவாதி ஞாத்வா சிவம் சர்வபூதேஷு கூடம் விஸ்வஸ்ய ஏகம் பரிவேஷ்டிதாரம்
ज्ञात्वा देवं मुच्यते सर्वपापैः. 75% ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் பாருங்க. ஞாத்வா இந்த ஒரு ஸ்லோகத்தில் 2 வாட்டி. சிவம் ஆல்ரெடி வந்துச்சு, பரிவேஷ்டாரம் ஆல்ரெடி வந்துச்சு, சர்வபூதேஷு குணஹ இப்போ தான் வந்துச்சு. ஆனால் என்ன வேறு என்ன இருக்க சொல்கிறதுக்கு? அதே தான் சொல்லணும். கடைசி வரியில் சொல்கிறது முக்கியம், பலம். இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? 14 சாந்தி அடைவான், மிருத்திலிருந்து விடுவிக்கப்படுவான், ஞான பலம். வி ஆர் டாக்கிங் அபவுட் தி ஞானத்துடைய பலம். கூடவே எந்த ஞானம்? எது பற்றி ஞானம்? பரமாத்மா, ஆத்மாவுடைய ஞானம். அதுக்கு இங்கே சிவான்னு பெயர் கொடுக்குறார், ஈஸ்வரான்னு. சேதாஸ்வதர் உபனிஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சிவன் த ஃபேவரட் டேட்டிவாக இங்கே சொல்லப்படுறது. ஏன்னா ருத்ரத்தில் வந்து மந்திரம். சரி, இதோட அர்த்தம் இதில் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. குருத்தமன்னா நெய், பால் இருக்கு. பாலத்துடைய எசன்ஸு கடைசியாக அதில் வந்து நமக்கு கிடைக்கிற முக்கியமான பலவர்த்தகமான நல்ல மணக்கிற இஷ்டப்படுற நெய் கிடைக்கிறது. அதனால் எப்படி பாலத்துடைய சாரமாக இருக்கிற நெய் கிருத்தம் அது எப்படி பரமமாக இருக்கின்றனதோ அதேபோல் இந்த அதிசூக்ஷ்மம் மண்டிதம் இவ. இது ரொம்ப பாருங்கள், அதிசூக்ஷ்மம் வார்த்தை கூட, சூக்ஷ்மம் 14வது மந்திரத்தை, இது ரொம்ப புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. இப்போ கேள்வி கேட்குறேன், பால் கொண்டு வந்து வச்சுட்டோம், அதில் நெய் பார்க்குறீங்களா? நீங்கள் நெய் தெரியுறத? ஆனால் உனக்கு தெரியும் இதில் நெய் இருக்கு. எப்படி? நீ பார்க்கலையே. எங்கள் அம்மா சின்ன வயசில் நான் பார்த்தேன்னு நிறைய வாட்டி குறை போடுவாங்க, தயிர் பண்ணுவாங்க, அப்படி கடைவாங்க, அப்புறம் அதில் வந்து வெண்ணெய் வரும், அந்த வெண்ணத்தை சேர்த்து வைப்பாங்க. நாங்கள் தேடி சாப்பிடுவோம், ஓடி திருட்டி சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். ஆந்திரா பொறுத்த வரைக்கும் சின்ன வயசில் சாப்பாடு கோங்கூர பச்சடி, வெண்ணெய் தொட்டிக்கிட்டு சாப்பிட்டா. கோங்கூரை தெரியுமா? புலுசு கீரை, ஆந்திரா ஸ்பெஷல் தானே. அது பெரிய ஜாடிலோ இருக்கும், 1 வருஷத்துக்கு இருக்கும். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் அது டாப்அப் பண்ணுவாங்க, டெக்கரேட் பண்ணுவாங்க. அது பண்ணும்போதே அம்மா தாளிச்சிட்டு செய்யும்போதே எங்கள் ரோடு மேலே வீட்டுக்குள்ளே வரும்போதே ஸ்மெல் வரும். அப்படி இருக்கும். சுவாமி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார் ஜோக்கு, நல்ல ரசம் வைக்க தெரிஞ்ச ஒரு அம்மா அந்த தெருவில் ரசம் வச்சா அந்த தெருவில் எல்லா வீட்டுக்கும் வாசனை வரணும். அக்ரஹாரத்தில் அந்த அதே தெருதான் எல்லா வீட்டுக்கும் வருமா. அப்படி யாராவது வந்த மருமகள் திரும்பி பண்ண முடிஞ்சா அங்கெங்கே போய் வாங்கக்கூடாது. ரசம் நல்லா வைக்க தெரிஞ்சால் சமையல் நல்லா பண்ண தெரிஞ்சது போல் தான். யாராவது கற்றுக்கிறதுனா கற்றுக்குவோம். யார் எனக்கு இன்னும் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல சார். வெரி பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் அகெயின், எல்லாமே சேர்ந்து. எக்ஸாம்பிள் இது ஞாத்வா, திரும்பி சிவம், சர்வபூதேஷு கூடேஷு, இதெல்லாம் சொல்லியாச்சு. விஸ்வசேக பரிவேஷ்தாரம், அதையும் சொன்ன வார்த்தை தான். கடைசியில் இப்போ பலத்துக்கு வரணும். பலத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறேன். ஸோ என்ன கேட்டோம்? பாலுக்குள்ளே நெய் இருக்கின்றது అనేది தெரியல, பொதுவாக தெரியல. கேட்குறோம், குழந்தைன்னு வரணும் இல்லை ஒன்று, நீ இப்போ நெய்ன்னு பார்க்குற, பால் இல்லைன்னு பார்க்கல. அப்புறம் நெய் வந்து பாலெல்லாம் அந்த பாலுக்குள்ளே எங்கே இருக்கு?
சொல்ல முடியாது. பரிவேஷ்டிதாரம். பாலுக்குள்ளே எல்லாத்துலையும் இருக்கு. அந்த கரும்புக்குள்ள சர்க்கரை சுகர் ஸ்வீட்னஸ் எங்கே இருக்கு? மொத்தம் இருக்குது, டாப் டு பாட்டம். இன்னும் அந்த எக்ஸாம்பிள் கூட சரியில்லை. ஏன்னா அதுக்கு வெளியில் இருக்கிறதுல கஷ்டம். அது சக்கை தூக்கி போடுவாங்க. பாலில் சர்வ சூக்ஷ்மாதி சூக்ஷ்மத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனால் நீ இல்லைன்னு சொல்லுவியா? உனக்கு கிடைக்கிறது அப்புறம் நீ ஆஸ்வாதிக்கிற. இப்போதைக்கு நீ ஆஸ்வாதிக்கலை, உனக்கு கிடைக்காதனால இல்லைன்னு சொல்லலாமா? முதல் தடவை ஒருத்தன் வந்து அவனுக்கு நெய்யன்னு என்னன்னு தெரியாது நினச்சிக்கிறோம். அவன் எங்கோ காட்டு எங்கோ இருக்கிற அவனு இந்த பால் எடுக்கிறது, குறை போடுறது, இது நெய் எடுக்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு போய் இப்படி எல்லாம் சொன்னால் அவன் நம்புவானா? அதே போலுதான் மகாத்மர்கள், ருஷிகள், ஞானிகள் இத்தனை பேர் அந்த சத்தியத்தை உணர்ந்து அவங்க சொல்கிறாங்க, உபனிஷத்தை சொல்கிறதே, சாஸ்திரம் சொல்கிறதுன்னு சொல்லி நீ நம்பி முதல்ல ஏற்றுக்கிட்டா உனக்கு கிடைக்கும். அவன் கேட்குறான், எனக்கு உடனே கொடுங்க நெய்யன். அப்போ என்ன சொல்லணும்? இல்லைப்பா, நீ அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வெயிட் பண்ணணும், ஒரு நாளாவது. அதே போல் ஞானத்துக்கு நீ இது அப்படி சொல்ல முடியாது, இப்படி சொல்ல முடியாது. இஃப் யூ ஆர் வெரி பக்குவமாக இருந்தால், கற்பூரம் போல் இருந்தால் இப்போவே பற்றிக்கும். வாழைத்தண்டு போல் இருந்தால் நிதானமாக எப்போ பற்றிக்கும். அதனால அது டிபெண்ட்ஸ் அப்பான். சரி, அதனால தான் நீ உனக்கு கிடச்சிடும். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க, நீ வெயிட் பண்ணுறன்னா சரி. ஒரு நாள் வெயிட் பண்ணுறதே கஷ்டம் இல்லையா அவனுக்கு? ஒன் டேவா அதில் இருக்கேன்னு சொல்கிறீங்க, இப்போ ஏன் கொடுக்கக்கூடாது, காமிக்க மாட்டேங்க? ப்ராசஸ் நீடட். அதே போல் தான் ஸ்ரவண மனனம் உபதேசம் ப்ராசஸ் வேணும். பல வருடங்கள் வேணும், தேவைப்பட்ட பல ஜன்மங்கள் வேணும். ஆனால் இருக்கு. அதனால் இந்த உதாரணம் ரொம்ப சிறப்பானது. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு சாந்தோக்கிய உபனிஷத்தில் வந்து இப்போ கூட பிருஹதாரண்யகத்தில் அதை டிஸ்கஸ் பண்ணோம். அங்கே குரு வந்து 9 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண வச்சுட்டு அவனுக்கு எப்படியாவது அந்த தத்துவமசி அனு மகா வாக்கியம் சொல்கிறதுக்காக நீதான் அந்த சத்தியம், நீதான் அந்த சைத்தன்யம் அப்படின்னு சொல்லி சதேவ சௌமிய இதமக்ர ஆசைது சத்து இருக்கு. இவனுக்கு எப்படி தான் புரிய வைக்கிறது? பல எக்ஸாம்பிள்ஸ் பண்ண வைக்கிறார். எக்ஸ்பெரிமெண்ட்டு லேபில் கொஞ்சம் உப்பு கொண்டு வா, ஒரு டம்ளர் கொண்டு வா, கொஞ்சம் ஜலம் கொண்டு வா, இந்த டம்ளரில் ஜலம் ஊற்று, அதில் உப்பு போட்டாச்சு. சரி, உங்கள் கையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா சொம்பு ஜலம் பக்கத்தில் வை, உப்பு போட்ட இந்த ஜலத்தினை கலக்கிட்டியா? உப்பு தெரியுறதா? இப்போது எதில் உப்பு போட்டு உப்பு தெரியுறதா? தெரியல. இப்போ உப்பு இருக்கன்றியா இல்லைன்றியான்னா நான் தானே போட்டேன், இருக்கு. இப்போ கண்ணுக்கு தெரியுறதா? தெரியல. இப்போ கண்ணுக்கு தெரியணும்னா என்ன? கண்ணுக்கு இல்லை, உனக்கு இருக்கேன்னு தெரியறது எப்படி? கண்ணுக்கு தெரியல, ஆனால் நாக்குனால தெரிஞ்சுக்கலாம். ஒரு கொஞ்சம் அப்படி தொட்டி வாயில் வச்சுக்கோ, லெஃப்ட் சைடு தொட்டி வாயில் வச்சுக்கோ, உப்பாயிருக்கு. ரைட் சைடு உப்பாயிருக்கு. ஃப்ரண்ட் சைடு உப்பு, அடியில் வச்சு அப்படி உப்பு எங்கே இருக்கு? சர்வத்திர இருக்கு. ஆனால் கண்ணுக்கு தெரியுறதா? தெரியல. ஸோ ஒரு இந்திரியத்தினை வச்சு நீ தெரிஞ்சிட்ட. இங்கே புத்தியோட புத்தின்னு உபயோகப்படுத்திட்டு பாலிலேருந்து நெய் எடுத்தது போல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உனக்குள்ளதா, இந்த உலகத்தில் தான், சர்வத்திர எல்லா இடத்துலும் இருக்கிறது ஆத்மா, பரமாத்மா தான். ஒரு சந்தேகம் கிடையாது. ட்ராப் ஆல் யுவர் டவுட்ஸ். அப்படி புரிய வச்சார்.
அதனால் இப்படிப்பட்ட அந்த தேவத்தனை தெரிஞ்சுக்கிட்ட கடைசி வரி சர்வ பாஷைஹி முச்சதே. ஒன்றுக்கு ஒரு சாந்தி எல்லோருக்கும் முதல்ல வேண்டியும். சார் இப்போ நிம்மதி வேணும் சார் எனக்கு, அதுதான் சொன்னமே அங்கே வந்துச்சு 14. 15 வந்து உனக்கு பர்மனெண்ட்டாகவே சாந்தியாகவே இருப்பேன், என்ன உனக்கு ஜனன மரணமே இருக்காது இனிமே, இந்த ஒரு சரீரத்துக்குள்ளே போய் இப்படி இல்லை அதெல்லாம் தேவையில்லை, நீயாவே சமஸ்தத்தில் ஒன்றாவே அப்படியே இருப்பேன் என்ன. இப்போ வந்து அப்படி ஆனால் என்னாகும் தெரியுமன்னா, உனக்கு எல்லா பாஷங்களும் நீக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதனால தான் உனக்கு மிருத்யுலேருந்து விடுவிக்கப்பட்டாய். பாஷத்துலேருந்து விடுவிக்கப்படுறதுன்னு அர்த்தம் என்ன? பாஷம் என்ன? கயிறு, கயிறுன்னா கட்டு போட்டுடும். அதனால தமிழில் இருக்கிற அந்த பாஷம், எங்கள் பிள்ளை மேலே எனக்கு பாஷம் நல்ல கட்டி போட்டுடும். நீ எவ்வளோ இழுத்தி சொல்கிற அந்த நல்ல அவ்வளோ டைட்டாக கட்டி போட்டுடும். சரி, அதிலேருந்து எல்லாத்தையும் இங்கே என்ன அர்த்தம்? சஞ்சித ஆகாமி கர்மங்கள் எல்லாமே பஸ்மம் ஆகிடும். என்ன எனக்கு பாசம் வேறு, ஏதோ கட்டி போட்டு என்னை திரும்பி நீ திரும்பி போகிறக்கு போ அப்படின்னு யார் அனுப்புகிறா? என்ன பண்ணுறதுன்னா என்னுடைய சஞ்சித கர்மா, அதிலோக திரும்பி திரும்பி போய் சேர ஆகாமி கர்மா. அதனால் ஆகாமி சஞ்சித கர்மங்கள் எல்லாமே பஸ்வம் ஆகிடும் எப்போ ஞானம் வந்தால். அதனால சர்வ பாஷத்திலேருந்து நீ விடுவிக்கப்பட்டாய். இந்த சர்வ பாஷத்திலேருந்து விடுவிக்கப்பட்டாய்னு இதுக்கு வந்து ரொம்ப கிளியர் கட் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முண்டகோபனிஷத்தில் வித்யதே ஹிருதய கிரந்தி சித்யந்தே சர்வ சம்சயாः க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. வித்யதே ஹிருதய கிரந்தி அப்படின்னா இந்த சந்தேகம் అనేది டவுட்டிங் தாமஸ் போயிடுவான். தென் வித்யதே ஹிருதய கிரந்தி அஜ்ஞானம் நீக்கப்பட்டது. ஹிருதய கிரந்தி అనేది அஜ்ஞான கிரந்தி. அதனால என்னாச்சு? சித்யந்தே சர்வ சம்சயா, இதுதான் டவுட்டிங் தாமஸ். சர்வ சம்சயங்கள் ஆர் டிஸ்ட்ராய்டு. therefore க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, எல்லா கர்மங்கள் ஆல்சோ நசிஞ்சு போச்சு. எப்போ? தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த அவரம் இதில் பரம் అనేది ஒன்று இருக்கு. அவரம்னா கீழே அல்பான். யாருடைய திருஷ்டியில் அந்த பரம் தெரிவிக்கப்பட்டதோ அந்த அவரம் அபரம், otherwise lower is disappears. இதுக்கு இன்னொரு சப்போர்ட்டிவ் இது வந்து பகவத்கீதையில் பகவான் வந்து சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்யதே யதா யதா சமி யதா யதா யதைம்சா சமித்யோக்னிஹி பஸ்மசா குருதே ததா. யதா அந்த சமிதி அக்னிలో భస్మం అయిపోతుందో తథా జ్ఞానాత్ భస్మసాత్ కురుతే తదా. ஞானாக்னி தக்த கர்மாணம் பஸ்மசாத் குருதே ததா. அதனால் சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த சர்வ பாஷம், புண்ணியம் பாபம் தர்மம் அதர்மம் ஜனனம் மரணம் எவ்ரிதிங் அப்படின்னா. ஸோ கர்மங்கள் நீக்கப்பட்டது, ஜனன மரண சக்கரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய். தர்ம அதர்மங்களே இந்த குழப்பம் அதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்து பரிவேஷ்டிதாரம் அనే பதத்துக்கு கூட நான் பகவத்கீதையுடைய ஸ்லோகம் எடுத்துட்டு சொல்லுவேன். பரிவேஷ்டிதாரம் 2 வாட்டி வந்துச்சு. 9வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் இதுதான் நேற்றுக்கு கூட பகவத்கீதையில் இது பற்றி சொல்லணும்னு சொல்லி நேற்று கிளாஸ் கன்க்ளூட் பண்ணி வச்சிருக்கு. அது இங்கே உங்களுக்கு இங்கே தமிழ் மொழியில் சொல்லப்படுறது.
பகவான் என்ன சொல்கிறாருனாங்க, ரொம்ப முக்கியமான அத்தியாயம். மத்த பரதரம் நானியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஸ்லோகம். நான் தவிர இன்னொன்று எதுவுமே இல்லை அர்ஜுனா. தனஞ்சயா மத்த பரதரம் நானியத் கிஞ்சிதபி நாஸ்தி. நான் தவிர இன்னொன்று எதுவுமே இல்லவே இல்லை. இதோ நீ இங்கே நின்றுட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க எனக்கு முன்னாடி கிருஷ்ண போல். வேறு ஏதோ அப்புறம் விஸ்வரூபம் கூட காட்டுவேன். நீ எங்கே பிறந்தாய், உன்னோட பயோடேட்டா எல்லாம் எனக்கு தெரியும். நீ தேவகி வசுதேவளுக்கு பிறந்தவன் தானே. எனக்கு மேலே ஒரு 5 வருஷமோ என்னமோ பெருசு. நீ சின்ன வயசில் எல்லாம் என்னென்ன பண்ண எல்லாம் தெரியும் எனக்கு சொன்னாங்க. அப்படின்னு நினச்சிக்குவோமோ ஒரு வேளை அர்ஜுனா. மயி சர்வமிதம் புரோதம், எனக்குள்ளதான் இதெல்லாமே. இவன் கேள்வி என்னன்னா, நீ தவிர வேற யாரும் இல்லைன்ற. இங்கே பாருங்க எத்தனை லட்சம் சைன்யம் நிற்கிறாங்களா. நான் இருக்கேன்னு இங்கே தனஞ்சேன. நீ தவிர எதுவுமே இல்லைன்ற புரியணும் இல்லையா அர்ஜுனனுக்கு. மை மத்தக மை அது நான் தவிர இங்கே எனக்குள்ளதான் சர்வம். நீ பலதெல்லாம் காணப்படுறது எத்தனோ இருக்கன்னு காணப்பட்டுட்டோம் எல்லாமே. மை சர்வம் புரோதம், எனக்குள்ளதான் எல்லாமே இருக்க. இல்லை நான் தான் எல்லாத்தையும் கவர் பண்ணி நானாவே இருக்கேன். மை சர்வம் இதம் புரோதம். எப்படி என்ன உதாரணம் கொடுத்தாரங்க கிருஷ்ணர். சூத்ரே மணிகணா இவ. ஒரு மாலை, ஒரு செயினுக்கு அந்த பீட்ஸ் எல்லாம் கோக்கணும்னு சொன்னால் உள்ள ஒரு சூத்திரம் இருக்கணும். பட் அந்த எக்ஸாம்பிள் நான் அப்போவும் சொன்னால் இப்போவும் சொல்லவே அது அப்படியே எடுத்துக்கூடாது. அப்போது தாரம், அந்த சூத்திரம் த்ரெட்டு நூல் வேறு, அந்த பீட்ஸ் வேறு, அப்படி சொல்லுவேன். சில வாட்டி இந்த தங்கம் அந்த வேலை செய்கிற அவர் தங்கத்தினாலே செயின் பண்ணி தங்கத்தினாலே பீட்ஸ் பண்ணி, தெரியல பொதுவாக அப்படி பண்ணுவாங்களா அவங்களுக்கு முடியுமான்னு. சில வாட்டி காப்பர் மிக்ஸ் பண்ணி இல்லைன்னா காப்பர் ஸ்ட்ரிங் வச்சுக்குவாங்க வேறு ஏதோ. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக இருக்குது. பட் செய்வான், தங்கம் வச்சே ஒட்டுவான், தங்கமே ஸ்ட்ரிங்காக உள்ளே வைப்பான். அந்த எக்ஸாம்பிள் பெட்டர். நூலு இந்த பீட்ஸு எடுத்துட்டால் சூத்திரே மணிகணாவின்னு அந்த மணிகளுக்குள்ள சூத்திரமாக இருக்குன்னு அன்றாரு. அது செயினா த்ரெட்டா நூலா கம்மியாக அது கூட சரி வராது. புரிஞ்சுக்கணும்னா இங்கே கரெக்டான அர்த்தம். நூல் இருக்கு, நூலுனே முடி போட்டு முடிச்சு 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 முடி போட்டுரு. நூலுனே அந்த நூலே முடிய போட்டுட்ருக்கு. அது கரெக்ட் எக்ஸாம்பிள். இப்போ நீ முடி வேறே நூல் வேறேன்னு சொல்ல முடியுமா? வீட்டில் போய் பண்ணி பாருங்க. ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு, உங்களுக்கு அது தெரியுமா? நிறைய முடி போடலாம், ஆனால் இப்படி பண்ணால் எல்லாம் முடி வந்துடும். சார் சொல்லிட்டாங்க சார், மேஜிக் மறந்து போச்சு. பண்ண இப்போ ஈஸி. அது ஒரு டைப் ஆஃப் நாட் இருக்கு. ஈஸி தான், ஒன்றும் இல்லை. அது ஒன்று போட்டு முதல்ல அதுக்கப்புறம் அடுத்தது போடுறது எப்படி, அது ஒரு டெக்னிக் இருக்குது. அப்படி போட்டுட்டு வந்தால் உங்களுக்கு நல்ல அழகான ஒரு இந்த மாதிரி ரிங்ஸாக ஒரு இது வந்துடும். ஆனால் அந்த ஒரு பக்கம் மட்டும் நல்லா எடுத்துட்டா எல்லாம் போயிடும். என்னதான் இருக்குது இப்போ? அங்கே முடி இருக்கா? நிஜமா முடி இருக்கா? இல்லை, நூலு தான் இருக்கு. அதிபோல் மற்ற சூத்திரே மணிகணாய்வ அப்படி எடுத்துக்கிட்ட இந்த ஸ்லோகம் இதெல்லாத்துக்கு கரெக்டான அர்த்தம் கிடைக்கும். இதோடு போதும். அடுத்த ஸ்லோகம் அடுத்த வாரம் பார்ப்போம்.
ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरि ओम तत्सत्।